This is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் புலாவ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்துல எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இது கூடவே நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் ஏலக்காய் 3, லவங்கம் 3, மராட்டி மொகு 1, பட்டை 1 துண்டு, ஜாதிபத்திரி 1, அன்னாச்சி பூ 1, பிரிஞ்சி இலை 2, இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் 4 கீரி போட்டுக்கோங்க. இது கூடவே மெலிசா நறுக்கின வெங்காயம் 2, இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த வெஜ் புலாவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்து போகிறது இல்லைங்க, அதனால் காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, தக்காளி 1, இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த வெஜ் புலாவுக்கு இந்த மாதிரி காய் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நீட்ட வாக்கில். அதனால் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய் ஓரளவுக்கு வேகட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ காய் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இந்த காய் கூட அரிசியை போட்டுருங்க. அரிசி உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசி கூட சுடு தண்ணி 4 கப் ஊற்றிக்கோங்க. 1க்கு 2 அளவுங்க. 2 கப் அரிசின்றதுனால 4 கப் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு சுடு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தான் அரிசி போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அரிசியை போட்டு வதக்கிட்டோம். ஸோ அதனால் சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நம்ம போட்ட அந்த உப்பு, அந்த பச்சை மிளகாய் இது எல்லாமே ரொம்ப சப்புன்னு ஆகிடும், டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியில்லைன்னா இந்த சமயத்தில் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ சாதம் ஒரு 60% குக் ஆகிருக்கும். இப்போ மூடியை போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ் புலாவ் ரெடி. அரிசி உடையாமல் பளபளன்னு வந்திருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வெஜ் புலாவ் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சைட் டிஷ் வெறும் ரைத்தா மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.